Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அதிமுக கவுன்சிலர் அனிதா அழகேசனை முன்விரோதம் காரணமாக திமுகவினர் தாக்கியதாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை கோரி அதிமுகவினர் மனு அளித்தனர். திமுகவினரின் அராஜகங்கள் அதிகரிப்பதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். வர இருக்கும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆத்தூர் நகராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அதிமுக சார்பில் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து 2 நாளைக்கு ஒரு முறை நகராட்சிக்கு தண்ணி கொடுத்த வரலாறு படைத்த தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார். என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த நபர்களை கைது செய்ய கோரி அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ரூபினி பிரியா மற்றும் மல்லிகா ஆகிய இருவரும் கூலி தொழிலாளர்களுக்கு தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் வரை முன்தொகையாக வாங்கிக் கொண்டு அப்பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கேபிள் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சி அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் அறிவுறுத்தினார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அர்ச்சனா நகர், மகா கணபதி நகர் ஆகிய பிரதான பகுதிகளில் மட்டும் தார் சாலை அமைக்கப்படுவதாகவும் சிறு சாலைகளில் தார் சாலை அமைக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் அதிமுக எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏ மாநகராட்சி அதிகாரிகளை நேரில் அழைத்து சிறு சாலைகளிலும் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதனையடுத்து தங்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதியினர் தங்களது நன்றியை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் நடைபெற்று வரும் தனியார் நிறுவனத்தின் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த கோரி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான VV ராஜன் செல்லப்பா தலைமை தாங்கினார். கழக அமைப்பு செயலாளர் சீனிவாசன், மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் ஆலை அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுகாதார சீர்கேடு ஏற்படும் என குற்றம் சாட்டப்பட்டது. இதனை தடுக்க தவறிய விடிய அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கழக நிர்வாகிகள் கண்டன முழக்கம் எழுப்பினர். போதைப்பொருள் இல்லாத ஆட்சி நடத்திட, தமிழகம் தன்மானத்துடன் தலைநிமிர்ந்து வாழ்ந்திட கழக ஆட்சி மலர வேண்டும். நமது வெற்றியை நாளே சரித்திரம் சொல்லும்.